மீதி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எல்லாம் ஒரு மாதிரி ஆகி போயிடுதுன்னு சொன்னாங்களா, சரி அதனால கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து படையல் போட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் பார்வதி அக்கா வீட்டில் வாழைத்தாரு பழுத்து இருந்துச்சு. அவளுக்கே தெரியாத 2 சீப்பு எடுத்துட்டு வந்து வச்சுட்டுனா, அப்புறம் தேங்காயும் பாட்டி வீட்டுக்கு போனோம் பாரு. உங்க அண்ணி உங்க அத்தைக்கு வளகாப்புக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க, அதில் ஒரு 4 தேங்காய் சுருட்டிட்டேன். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த பொரி உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து கொடுப்பாங்கல்ல கலப்பொரி, அது வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். ஆனா அம்மா உன்ன மாதிரி அம்மாவை நான் எங்கேயுமே பார்க்கலைங்கம்மா, சரிங்களா? அம்மா அந்த சுண்டல் முட்டை எப்படி வச்சீங்க, அதை பத்தி விளக்க சொல்லவே இல்லை. இந்த சுண்டலே நேற்று கவிதாக்கா வீட்டில் அவங்க வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க, அது மீதி ஆச்சுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாங்களா, அதை குடுங்காட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்து படையல் போடுன்னு சொல்லி உன்னை யார் அடிச்சாங்க? அது என்னடா உங்களுக்கு தெரியாது போச்சா? ஸ்டேட்டஸ்ல போறதுக்கு வேணும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போறதுக்கு வேணும், யூடியூப்ல போட்டு லைக்ஸ் வாங்கணும்டா. அதுக்கோசரம் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்பனா யாருமே அவங்களுக்கோசரம் இதெல்லாம் செய்யறது இல்ல, அடுத்தவங்கோசரம் தான் வீடியோ பிடிக்கணும், போட்டோ பிடிச்சு போடணும், அதுக்கோசரம் தான் செய்றீங்க. ஆமா தானே? அட சும்மா இருப்ப, என்னத்தட இப்படி கரைச்சிட்டு கிடக்குற? சரியா? அப்பாவுக்கு போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கறாருன்னு கேளு கொஞ்சம். அடடா நானே வந்துட்டேன், எதுக்கு இவ்வளவு அலப்பற பண்ணிட்டுக்கிறீங்க? மீனா பூஜையெல்லாம் போறதுக்கு ரெடி பண்ணிட்டியா? ஆமா மாமா எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், நீங்க வந்தா சரி சாமி கும்பிட வேண்டியதுதான். சரி எங்க உங்க ஆபீஸ்ல எல்லாம் பொரி ஸ்வீட் கொடுத்தாங்களே, கொடுக்கலையா? அது கொடுத்தாங்கடி மீனா. சரி ஃப்ரெண்டு ஊருக்கு போறேன்னு சொன்னானா, சரி ஊர்ல அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். சரிடா வா, இன்னைக்கு அப்பாவுக்கு ஆயுத பூஜை, நம்ம கிளம்பிடுவோம். ஆமாடா பட்டு நட, நம்ம போலாம். ஹாப்பி ஆயுத பூஜை டாடி. அட இப்ப என்னத்துக்கு முறைக்கிற மீனா? இப்ப என்ன செஞ்சேன்னு இப்படி முறைச்சிட்டு கிடக்குற? நானு ஒரு ஆயுத பூஜை போடலாம் சொல்லி அங்கங்க கடை வாங்கி பிச்சை எடுத்து திருடி எடுத்துட்டு வந்து ஆயுத பூஜை போட்டு ரெடி பண்ணி கள்ளப்பொரி நீங்க எடுத்துட்டு வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஃப்ரெண்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டுன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல மாமா நியாயம் இது? ஏண்டி மீனே இது உனக்கே கொஞ்சமான ஓவரா தெரியல? ஏண்டி 50 ரூபா கொடுத்தா பொறி வரப்போது, அது வாங்கிட்டு வந்து படிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரண்டி ஆகும்? அதை வீட்டு போட்டு நான் வர்றதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற 10 திருடிட்டு வந்தா கடை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றியே, இது உனக்கே கேவலம் இல்ல? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்டி, என்னை வெளியில பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க. என்னங்க மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க சிக்கனமா வாழ்றத பத்தி என்னை பார்த்து தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமாக்கும், சரிங்களா? சும்மா அதை விட்டு போட்டு என்ன திட்டிட்டு கிடக்குற வேலை வச்சுக்காதீங்க. எங்கேயாவது யாராவது பொறி கொடுப்பாங்க, போய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்து நம்ம சாமிக்கு முன்னுமாக்கும். இதை ஒரு 4 பேர் பொறி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போடணும் எங்க வீட்ல ஆயுத பூஜை எப்படி இருக்குதுன்னு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் போங்க, யார் வீட்டுலன்னா எங்கேயாவது ஃபேக்டரிங் இல்ல வீட்டுங்கள எங்கேயாவது பூஜை போடுவாங்க, அங்க பொறி கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வாங்க போங்க. எந்த நேரத்துல உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானோ என் வாழ்க்கையே போச்சு. என்னங்க மாமா ஏதாவது சொன்னீங்களா? ஒன்னும் சொல்லடி, ஒன்னும் சொல்ல, நீ வேலையை மட்டும் பாரு.